ரீசெண்டா சென்னையில 7 இடங்கள்ல செயின் ஸ்நாட்ச் நடந்திருக்கு. 26 சவரன் நகைய கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கொள்ளைக்காரங்க எப்படி மாட்டுனாங்க அண்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் மாட்டுனவங்கள என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. காலைல 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 1 ஹவர்ல 7 இடங்கள்ல 26 சவரன் நகையை திருடிட்டு கொள்ளைக்காரங்க தப்பிச்சு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த 2 பேரும் மும்பை போறதுக்காக ஏர்போர்ட் போயிருந்திருக்காங்க. டிக்கெட்லாம் வாங்கிட்டு போர்டிங்காக ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க கை களமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொள்ளைக்காரங்க கிட்ட நகை எங்க பதுக்கி வச்சிருக்கின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து தரமணியில நாங்க புதைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. போன இடத்துல ஒரு வண்டி இருந்திருக்கு. அந்த வண்டியில ஒரு கன் இருந்திருக்கு. அதை ஜாஃபர்ன்ற ஒருத்தன் எடுத்து போலீஸ் ஆஃபீஸரை சுட பார்த்திருக்கான். 2 வாட்டி சுட்டிருக்கான். அந்த புல்லட் எல்லாமே போலீஸ் ஆஃபீஸரோட வண்டியில போய் பட்டிருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த கொள்ளையனை சுட்டுட்டாங்க. அந்த கொள்ளையர்கள் பத்தி சொல்லணும்னா இவங்கள ஈரானி கொள்ளையர்கள்னு சொல்றாங்க. இவங்க மேல மும்பைல 50க்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்கு. ஸோ இவங்களோட கிரைம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வருவாங்க, வந்துட்டு எங்க கொள்ளடிக்கலான்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வண்டி வந்து அந்த ஊர் வண்டி எடுத்துக்க மாட்டாங்க, வேற ஊர்ல இருந்து வண்டியை வர வச்சு அந்த வண்டியில தான் அவங்க செயின் ஸ்நாட்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த பிளேஸ் விட்டு ஃபிளைட் வழியாவே கிளம்பி போயிருவாங்க. ஸோ இவங்க எங்க மாட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வழக்கமா திருடங்க மூஞ்செல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க, ஹெல்மெட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா நம்மள பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு பேசிக்கான சைக்காலஜியை யூஸ் பண்ணி அவங்க ஷூ எப்பயுமே மாற்ற மாட்டாங்க. அது பேசிக்கான ஹியூமன் சைக்காலஜி. ட்ரெஸ் மாத்தினாலும் ஷூ அதே தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷூல தான் அவங்க மாட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூக்கு கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறவங்களுக்கு இது ஒரு பாடம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமா இதுல நம்ம பாராட்ட வேண்டியது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஏன்னா கிரைம் நடந்த சில மணி நேரங்கள்லயே அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்.